ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அப்பிள்ளை பிள்ளை என்பவருக்கு பராசர பட்டர் அருளி செய்த வார்த்தை. பெரிய பெருமாள் மிகவும் அழகாக எழுந்தருளியிருக்கிறார் சயன திருக்கோலத்தில். அந்த சயன திருக்கோலத்தை அனுபவிக்கும் பொழுது எம்பெருமானுடைய பரமமான போக்கியத்துவம் இவ்வளவு அழகு நிரம்பி இருக்கே அப்படின்றது தோன்றும். கூடவே சேர்த்து பட்டர் இங்க இரண்டு பரமமான அர்த்தங்கள், மிக உயர்ந்த அர்த்தங்களையும் அருளி செய்கிறார். எம்பெருமானுடைய இரண்டு திருக்கரங்கள் இருக்கின்றன. பெரிய பெருமானுக்கு ரெண்டு திருக்கரம் தானே, நான்கு கிடையாது. அந்த இரண்டு திருக்கரங்களை கொண்டு எம்பெருமான் இரண்டு விஷயங்களை குறிப்பிடுகிறான். என்ன குறிப்பிடுகிறார் பெரிய பெருமாள் என்றால், தன்னுடைய வலது திருக்கரத்தை தன்னுடைய திருமுடியை நோக்கி வைத்திருக்கார், இடது திருக்கரத்தை தன்னுடைய திருவடிகளை நோக்கி வைத்திருக்கார். இதனால என்ன காட்டுறார்? வலது திருக்கரத்தால குறிக்கப்படக்கூடியது எம்பெருமானுடைய திருமுடி. முடின்றதான் கிரீடம். கிரீடம் யார் அணிந்திருப்பார்கள்? ராஜாக்கள் தான் கிரீடம் அணிந்திருப்பார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்திதியை யோசிச்சு பார்க்கணும். அப்பொழுது நம்ம இமேஜின் பண்ணோம்னா, இன்னைக்கு கூட சில நாடகங்களெல்லாம் காட்டுறார்கள். 1000 வருஷம் முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு காட்டக்கூடிய அந்த சமுதாயம், அந்த சொசைட்டியில கிரீடம் அணிந்திருக்கக்கூடியவர்கள் யாருன்னு இமேஜின் பண்ணி பார்க்கணும். யாரா இருப்பார்கள்? வெறும் ராஜாக்கள் இல்லைனா மந்திரிமார்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் கிரீடம் அணிந்தவர்களாக இருப்பார்கள். பொதுமக்கள் யாரும் கிரீட்டெல்லாம் அணிந்திருப்பதாக நாடகத்துல நம்ம காண்றது கிடையாது தானே. இந்த மாதிரி தான் அந்த காலத்துல ஸ்திதியே இருந்திருக்கணும். அதை தான் இப்போ சித்தரிக்கிறார்கள் நாடகங்கள்ல. ஏன் ராஜாக்கள் மட்டும் கிரீடம் அணிந்திருக்கார்கள் என்றால், கிரீடம் அணிவது ஒன்றைய சூச்சனம் பண்ணுகிறது. என்னத்தை சூச்சனம் பண்றது அப்படின்னா, இவன் பிரஜைகளை ரட்சிக்க கடவன், காக்க கடவன், தன்னுடைய நாட்டில் உள்ள மக்களை காக்க கடவன். காத்தல் அப்படின்ற அந்த செயலை தான் சூச்சனம் பண்றது கிரீடம். கிரீடம் யார் அணிந்திருக்கானோ அவன் காப்பாளன் என்று. பெரிய பெருமாள் அவன் நாயகன் தானே, உபய விபூதி நாயகன். ராஜாக்காவது ஆயிரக்கணக்கான மக்கள் தான் இருக்க போறார்கள், ரக்ஷணத்துக்கு உட்பட்ட மக்கள். ஆனா எம்பெருமானுக்கு இரண்டு விபூதிகளே இருக்கின்றன. சர்வ ரக்ஷகனாக எம்பெருமான் இருக்கிறான். அதுதான் அந்த கிரீட்டமானது சொல்லி கொடுக்கிறது. ஆதிராஜம் அதிகம் புவனானாம் ஈஷதே பிஷணயன் கில மௌலிகி அப்படின்னு அந்த மௌலி கிரீட்டமானது எம்பெருமான் வரதத்துவம் அப்படின்றதையும் காட்டி கொடுக்கிறது என்று ஆழ்வான் சாதிக்கிறார். அதே போல எம்பெருமான் சாத்தின கவித்த நேன்முடியானது அவன் சர்வரக்ஷகன் அப்படின்றதையும் காட்டி கொடுக்கிறது. ரட்சிக்கிறதுனா என்ன? இஷ்டத்தை கொடுக்கறது, அனிஷ்டத்தை போக்கி இஷ்டத்தை கொடுக்கறது. நமக்கு முமுட்சுக்களுக்கு என்ன இஷ்டம் என்றால், சம்சார சம்பந்தம் போய் எம்பெருமான் திருவடிகளில் நிரந்தரமான கைங்கரியம் பண்ண வேண்டும். இதுதானே நமக்கு இஷ்டம். இதை பெறுவதற்கு நாம் என்ன பண்ண வேண்டும்? நமக்கு ஒரு பெருத்த சிந்தனை வரும். ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுன்றது பெராபேராக இருக்கு. அப்பேற்பட்ட மிக உயர்ந்த உத்தேசியமாக இருக்கு. அது நமக்கு கிட்டுமா? நம்மளுடைய மனசுல எத்தனை அழுக்குகள். ஒருத்தர் எழுந்துக்கிறார், காலங்கார்த்தால எழுந்துக்கும் பொழுது சத்வகுணம் நன்றாக தலையெடுத்து இருக்கிற காலத்துல அவர் யோசிக்கிறார், இந்த நாள் பூரா நான் பகவத் விஷயத்துல தான் போக்க போறேன் அப்படின்னு அதுக்கெல்லாம் பிளான் பண்றார். ஆனா அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல தானே. 9 மணி 10 மணி ஆனாலே கொஞ்சம் ராஜச குணம் வருது, அப்புறம் கொஞ்சம் சாயங்காலம் ராத்திரிலாம் போனால் தாமச குணம் வந்துடுறது. பிளான் பண்ணதோ நாள் பூரா பகவத் விஷயத்துல கழிக்கணும் அப்படின்னா கடைசியில மனசு எங்கேயோ போகிறது. எத்தனை லோபங்கள், மாச்சரியங்கள், மதங்கள் அப்படின்னு எத்தனையோ துர்குணங்களால பீடிக்கப்பட்டிருக்கும். நமக்கு சந்தேகம் வரும், இப்படிப்பட்ட துர்குணங்களால பீடிக்கப்பட்ட நமக்கு எம்பெருமான் திருவடிகள் கிட்டுமா? அப்போ மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? இந்த காலத்துல லௌகீக விஷயத்துக்காகவே என்ன பண்றார்கள்னா, சில கோர்ஸ் கிளாஸ்லாம் நடத்துறார்கள். பவர் ஆஃப் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி டெவலப் பண்ணணும், மைண்டு கண்ட்ரோல் எப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறார்கள். எதற்காக என்று பார்த்தோம்னா, கடைசியில ஒருத்தர் ஏதோ ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ல இருக்கார் அப்படின்னா சட்டுன்னு முடிவெடுக்கணும். அதற்கு என்ன வேணும்? நல்ல கான்சென்ட்ரேஷன் வேணும், மனசு கிளீனா இருக்கும் அப்படின்றதுக்காக சில உபாயங்கள் எல்லாம் சொல்றார்கள். கடைசியில் மனசை கிளீன் பண்றதுக்கு, சுத்தி செய்வதற்கு பலன் என்ன அப்படின்னா, மேலும் மேலும் பணக்காரனாக ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய வச்சுட்டு இருக்கார்கள். இதே மாதிரி தான் மோட்சத்துக்காகவும் யோகங்கள்லாம் இருக்கு. மனசை சுத்தி செய்து அதற்கு பிறகு மோட்சம் போகணும் அப்படின்றதுக்கு. சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? நமக்கு மோட்சம் போகணும், எம்பெருமான் திருவடிகள் நிரந்தரமான கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்ற ஆசை இருக்கு. நம்மளும் மைண்ட் கண்ட்ரோல் டெக்னிக், யோகங்கள் இதுல இழிய வேணுமா, ஈடுபட வேணுமா என்றால் தேவை கிடையாது அப்படின்றது தான் பெரிய பெருமாளுடைய அந்த கவித்த நீண்முடி சொல்லி கொடுக்கறது. அவன் தான் ராஜா, எல்லாரையும் ரட்சிக்கிறதுக்காக தான் அவன் முடிய வைத்திருக்கான்.
நம்முடைய இஷ்டத்தை கொடுக்கறதுக்காக தான் அவன் ராஜாவாகவே இருக்கான். நமக்கு இஷ்டம் என்ன? எம்பெருமான் திருவடிகளை போய் கைங்கரியம் பண்றது. அதற்கு தடுப்பாக என்ன இருக்கு? மனசுல எத்தனையோ அழுக்குகள் இதுதானே தடுப்பாக இருக்கு. நமக்கே கான்ஃபிடென்ஸே இல்லையே, நம்ம போய் மோட்சம் போக போறோமா அப்படின்னு தானே நமக்கு இருக்கு. இந்த அழுக்குகள்லாம் எப்படி போகும்? எப்படி போகும்னா, நீ பறக்க வியாபரிக்க வேண்டாம், சிற்ற வேண்டாம், சிந்திப்பே அமையும் அப்படின்னு ஆழ்வாரே அருளி செய்திருக்கார். நீ ரொம்பலாம் வியாபாரம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்பெருமான் திருவடிகள்ல முடிந்த வரையிலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அடியேன் அடியேன் அப்படின்ற அந்த வணக்கத்தோடு இருந்தா இதுவே போதும். உள்ள இருக்கிற எம்பெருமான் அவனுடைய உடம்பினுடைய அழுக்க அவன் போக்கிக் கொள்ள மாட்டானா அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள்லாம் சாதிக்கிறார்கள். ஒருத்தன் இருக்கான், அவனுடைய உடம்புல சேறு சகதி எல்லாம் படிந்திருக்கு. அவன் என்ன பண்ணுவான்? அவன்தான் குளிப்பான். அந்த உடம்பே என் மேல அழுக்கு இருக்கு அப்படின்றதுக்காக உடம்பே தன்னை குளிப்பாட்டிக்குமா? பண்ணாது தானே. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா தான் என்ன பண்ணுவான்? உடம்புல படிந்த அழுக்க போக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்வான். அதே போலதான் ஜீவாத்மா இடத்துல பல அழுக்குகள் மண்டி இருக்கின்றன. அதை ஜீவாத்மாவே போக்கிக் கொள்ள வேணும்னு முயற்சி செய்ய வேண்டாம். உள்ள இருக்கிற பரமாத்மா தன்னுடைய உடம்பான ஜீவாத்மா மேல வந்த அழுக்கையெல்லாம் போக்குறதுக்கு சித்தமா முயற்சி செய்து கொண்டேதான் இருக்கான். நாம என்ன பண்றோம்னா, அடியேன்னு வணங்க மாட்டோங்கிறோமே, நானே என் வாழ்க்கையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருக்கோம் இல்லையா, நான் ஏதாவது பண்றேன் அப்படின்னு இருக்கோம் இல்லையா. முதல்ல எம்பெருமானே வேணும் அப்படின்ற எண்ணமே வரல. வந்தா கூட நான் ஏதாவது மைண்ட் கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு நம்ம யோசிக்க பார்க்கிறோம். எதுவுமே தேவை கிடையாது. எம்பெருமான் வேணும் அப்படின்ற நினைவு முதல்ல வேணும். அதற்கு பிறகு ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்பெருமான் ரட்சிப்பான், அடியேன் 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 அப்படின்ற நினைவோடு இருந்தால் மட்டுமே அதுவே போதுமானது என்றதுதான் எம்பெருமானுடைய அந்த சென்னியின் நேர்முடியானது தெரிவிக்கிறது. சரி, இதுல முக்கியமான பாகம் என்ன? ஒவ்வொரு நொடி பொழுதும் எம்பெருமான் திருவடிகள்ல அடியேன் அப்படின்ற அந்த வணக்கத்தோடு இருக்கணும் தானே. அந்த வணக்கம் எப்படி வரும் என்றால், எம்பெருமானுடைய இடது திருக்கரம் அதை கோட் சொல்லி கொடுக்கறது, குறித்து கொடுக்கறது. என்னன்னா, இதோ திருவடிகளை பாரேன் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு தாய் இருக்கா, குழந்தை அழறது, பிறந்த குழந்தை அத்தியந்த சிசுவாக இருக்கக்கூடியது, அது அழுதுன்னு இருக்கு. என்ன? பசியால தான் அழறது. பசியால் அழறது. அந்த பசி எப்படி போகும்? அது வாயில வேற என்ன போட்டாலும் பசியாதுன்னு போகாது, உடம்புக்கு ஒத்துக்காது. இப்பொழுதைக்கு முளைப்பால் ஒண்ணு மட்டும்தான் அது உணவு. பசிக்கிறது அப்படின்றது தெரியறது, பசியை போக்குறதுக்கு வழி தெரியல அந்த குழந்தைக்கு. அப்ப தாய் என்ன பண்றா? தன்னுடைய முளைக்கண்ணை அந்த குழந்தையினுடைய வாயளவும் நீட்டரா இல்லையா. அதற்கு பிறகு குழந்தை அதை பிடிச்சிட்டு முளைப்பாலை உண்டு தன்னுடைய பசியை போக்கிக் கொள்றது. அதே போலதான் பெரிய பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய திருவடிகளை காட்டுறார். இந்த சம்சாரத்துல உன்னுடைய தாப்பங்கள் எல்லாம் தீர வேணும், அடியன்ற நினைவு தான் அதற்கு ஒரே மருந்து. இதோ இந்த திருவடிகளை பாரு, நீ எனக்கு சேஷபூத்தன். சேஷபூத்தன் இழியக்கூடிய துறை இதுதான், இழியும் படித்துறை. ஒரு குளம் இருக்கு, அதுல ஒரே இடத்துல மட்டும்தான் நல்ல ஜலமானது நல்ல ரசமா இருக்கும். அந்த படித்துறையில மட்டும்தான் இறங்கி தண்ணீர் குடிப்பார்கள். அதே மாதிரிதான் சேஷபூத்தனுக்கு வகுத்த துறை, அவனுக்குன்னு ஏற்பட்ட துறை எதுன்னா திருவடிகள் தான் அப்படின்னு தன்னுடைய எழுத்து திருக்கரத்தால திருவடிகளை காட்டி கொடுத்து, இதோ நீ சேஷபூதன், அப்போ இந்த சேஷத்துவத்துக்கு சேர அடியேன் அடியேன் அப்படின்னு நினைத்து கொண்டீர், இதுவே போதும். நான் என்னுடைய சென்னின் நீண்முடிக்கு சேர உன்னை எப்பொழுதுமே ரட்சிக்க கடவன் அப்படின்ற இந்த ரொம்ப ஆச்சரியமான அர்த்தத்தை தான் எம்பெருமான் தன்னுடைய சயன திருக்கோலத்தின் மூலமாகவே நமக்கு தெரிவிக்கிறான் என்று பட்டர் அருளி செய்தார். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.